மாறாவின் பணம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது என்னுடைய போர்ட்ஃபோலியோட 2வது வீடியோ. முதல் வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் அடுத்த 10 ஸ்டாக்கோட டீட்டெயில் தான் நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்லிடுறேன், நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே என்னுடைய ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் முடிவு பண்ணணும். பிளைண்டாக நான் சொன்னதை எடுத்துக்க கூடாது. முதல் ஷேரு பிசி ஜுவல்லர். இது ஒரு ஜுவல் கம்பெனி. இந்த கம்பெனியில் போனஸ் கொடுத்தாங்க. போனஸ்க்கு அப்புறம் ஷேர் வேல்யூ ஏறும் அப்படின்னு நம்பி நான் வாங்கினேன். என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் 17.6. ஆனால் இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ 13.2. மேபி இது ஃபியூச்சரில் ஏறும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது ஸ்ப்ரைட் ஆக்ரோ லிமிடெட். ஆக்சுவலாக நான் இந்த ஷேரை இதை பற்றின ஒரு வீடியோவே தனியாக போட்டிருப்பேன். விவசாயமும் கல்வியும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை வச்சு தான் நான் இந்த ஷேரை வாங்கினேன். இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் 5.6ல் நான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு 5.7. எனக்கு ஒரு சின்ன லாபம் தான், நஷ்டம் கிடையாது. அடுத்தது ஸ்டாண்டர்ட் கேபிட்டல். இது எஜுகேஷன் சம்பந்தமான ஸ்டாக். நான் ஆவரேஜா 1.1ல் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ 0.6. பாருங்க, விவசாயத்தில் வாங்கின லாபம் கொடுக்கலாலும் நஷ்டத்துல இல்லை. ஆனா எஜுகேஷன் சம்பந்தமா வாங்கின எனக்கு லாஸ். என்ன பண்றது, நான் தப்பா சூஸ் பண்ணிக்கிறேன் போல ஸ்டாக்கை. அதை ஒன்றும் சொல்றது இல்லை. அடுத்தது பிஹெச்இஎல். இதோட ஆவரேஜ் பிரைஸ் 248. இன்னைக்கு அதோட மார்க்கெட் பிரைஸ் 196. இது வரைக்கும் எனக்கு டிவிடெண்டா மட்டுமே 79 ரூபா வந்துருக்கு. ஆக்சுவலா இது என் ஃப்ரெண்டு வேலை செய்யற கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இப்போ அவன் என்ன சொன்னானாக்கா, எல்லாருமே நல்ல லாபம் பார்த்துட்டாங்க, அதனால வித்துக்கிட்டு இருக்காங்க, அவசரப்படாத, வெயிட் பண்ணு, வரும், மறுபடியும் மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மேலே வரலாலும் நமக்கு டிவிடெண்ட் கிடைக்குது இல்லைங்களா, அதனால நான் தைரியமா இருக்கேன். அடுத்தது டாக்டர் ரெட்டி. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில நம்ம கிட்ட ஒரு 2-3 ஸ்டாக் அது இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு நான் டாக்டர் ரெட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இந்த ஷேரை நான் ஸ்டாக்கை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினேன். 5000மோ 6000மோ இருந்து அப்போ வாங்கினேன். அப்புறம் ஒரு ஷேரை 5ஆ பிரிச்சாங்க. ஆவரேஜா 1321 நின்னுது. ஆக்சுவலா 1370 இருந்தது. ஸ்டாக்கை பிரிச்சதுக்கு அப்புறம் கீழே இறங்கிச்சு, மறுபடியும் 1-2ன்னு வாங்கினேன். அதனால 1320க்கு ஆவரேஜ் நிக்குது. இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 1100. முடிஞ்சா 1-2ன்னு வாங்கினாக்கா எகைன் இதுல ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃபியூச்சர்ல ரெக்கவர் ஆகி ஏறும்போது வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இதோட ஆவரேஜ் பிரைஸ் 70. இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ 54.6. நான் வாங்கினது ஐடிஎஃப்சி பேங்க்கு. ஆனா ஐடிஎஃப்சி டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கா கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கப்புறமும் ஷேர் வேல்யூ கொஞ்சம் கீழே வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினேன். இன்னைக்கு ஆவரேஜ் 70, கரண்ட் வேல்யூ 54.6. டிவிடெண்டாவே இது வரைக்கும் 100 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஆக்சுவலா இதை நான் டிவிடெண்டுக்காகவே வாங்கின ஸ்டாக்கு. அது மட்டும் இல்ல, எப்படி நாம மாசம் மாசம் வண்டிக்கு பெட்ரோல் போடுறோமோ அதே மாதிரி மாசம் மாசம் 2 ஷேர் இல்ல 3 ஷேர் இதுல வாங்கிட்டு வந்தோம்னாக்கா டிவிடெண்ட் கிடைக்கும் போது நமக்கு நச்சுன்னு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் நான் வாங்கினேன். இன்னைக்கு வரைக்கும் ஆவரேஜ் பிரைஸ் 115. ஆனா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 125. அப்படி பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஷேருக்கு 10 ரூபா லாபத்துல தான் இருக்குது. அதே நேரத்துல இது வரைக்கும் டிவிடெண்டாவே எனக்கு 780 ரூபா கிடைச்சிருக்கு. அடுத்தது ஐஆர்இடிஏ. ஐஆர்இடிஏ ஐபிஓ போடும்போது 45 ரூபாய் வந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 200, 250ன்னு போச்சு மார்க்கெட் வேல்யூ. சரி, மேலதான் போறான் அப்படின்னு நம்பி வாங்கினேன். கடைசியில கவுத்து விட்டு 178ல இருக்குது. ஒன்னொன்னா வாங்கி வாங்கி ஆவரேஜ் 178ல இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டு அதை விட கீழே இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு நான் இதை ஆவரேஜ் பண்ண போறதில்ல. காரணம் ஐஆர்இடியை பத்தி நல்ல நியூஸ்னு ஃபேவரபிளா இல்ல. அதே மாதிரி டிவிடெண்டும் எதுவும் வரல. அப்படின்னும் போது எதுக்கு தண்டமா இதுல பணத்தை போடணும், வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அமைதியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஆக்சுவலா இப்போ ஏதோ 2-3 கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மார்க்கெட்ல ஒன்றும் ரெக்கவர் ஆகல. டிவிடெண்டாவது கொடுத்தானாக்கா அதுக்கப்புறம் இந்த ஷேரை வாங்குறத பத்தி நான் முடிவு பண்ணுவேன். அடுத்தது ஐஆர்எஃப்சி. இதுவும் நான் டிவிடெண்டுக்காக வாங்கின ஸ்டாக் தான். நான் வாங்கினது ஆவரேஜ் முதல் 43ல இருந்தது. அப்ப மார்க்கெட் மேலேயே போய்கிட்டு இருந்தா, அப்ப 1-2ன்னு வாங்கினதுனால ஆவரேஜ் 55க்கு போயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 119. இன்னைக்கு வரைக்கும் டிவிடெண்டாவே 75 ரூபா வாங்கியிருக்கேன். ஒரு ஷேருக்கு 50 ரூபாய்க்கு மேல லாபம். அது இல்லாம டிவிடெண்டா மொத்தமா 75 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கேன். அடுத்தது ஐடிசி. முத ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் வாங்கின முதல் ஷேர் ஐடிசி. இதோட ஆவரேஜ் பிரைஸ் என்கிட்ட 438ல இருக்கு.
ஆக்சுவலா 440 இருந்தது. இப்ப இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு 2, 3 வாங்கினேன். அந்த வீடியோ கூட இப்ப ரீசெண்டா போட்டிருப்பேன், பார்த்திருப்பீங்க. ஏன்னா இப்பலாம் நான் என்னைக்காவது ஷேர் வாங்கினா கூட அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்படிதான் இந்த ஷேரை 440 இருந்து ஆவரேஜா 438 கொண்டு வந்துக்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் 412. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு டிவிடெண்டா மட்டுமே 814 ரூபா கிடைச்சிருக்கு. ஐடிசி ஹோட்டல் இது நான் வாங்கலைங்க. ஐடிசி எனக்கு ஃப்ரீயா கொடுத்த ஷேரு ஐடிசி ஹோட்டல். அவங்க ஃப்ரீயா கொடுக்கும்போது 163, இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ 169. பாருங்க, நான் செலவே பண்ணல, அவனே கொடுத்த ஸ்டாக்கு. அதுல ஒரு ஷேருக்கு 6 ரூபா லாபம். ஐடிசியில இறங்கி இருந்தாலும் டிவிடெண்ட் மூலமா ஓரளவு லாபம் பார்த்திருக்கேன். முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த டிவிடெண்ட் 300 ரூபா, 400 ரூபா, 100 ரூபான்னு சொல்றதெல்லாம் ஒரு ஷேருக்கு நான் 300 ரூபா 400 ரூபா டிவிடெண்ட் வாங்கலைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நான் அந்த ஐடிசியில ஷேர் வாங்க ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டு மொத்தமா 814 ரூபா டிவிடெண்டா வந்திருக்கு. ஒரு நேரம் 100 ரூபா வந்திருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷேர் வாங்கியிருப்பேன், அதனால 200 ரூபா வந்திருக்கும். இப்ப ஷேர் வாங்கியிருப்பேன், 300 ரூபா வந்திருக்கும். இப்படி எல்லாம் சேர்த்து தான் ஒட்டு மொத்தமா 814 ரூபா டிவிடெண்டா வாங்கியிருக்கேன். ஸோ நான் இன்னும் ஒரு ஷேருக்கு 800 ரூபா டிவிடெண்ட் வாங்கிட்டேன் அப்படின்லாம் அவசரப்பட்டு நினைச்சுக்காதீங்க. ஓகே, என்னுடைய போர்ட்ஃபோலியோட 2வது வீடியோ இதோட முடியுது. என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.